அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இந்த மாதத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த தகுதியை குறித்து நான் சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு தகுதி கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் ஒரு தகுதி கொடுக்கப்படுகிறது. யாருக்குமே தகுதி கொடுக்கப்படுகிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு தகுதியில் கொண்டு வந்து வைக்கிறோம். இப்போ குடும்பம்னு எடுத்தா, இப்போ சபையை சொல்லுவோமே, சபைனா பாஸ்டர் அப்படின்னு ஒரு தகுதி, பாஸ்டர்மா அப்படின்னு ஒரு தகுதி. சபையில் உள்ளவர்கள் ரீஜன் வைஸாக நம்ம சொல்கிறோமா, ஓகே நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க, நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு தகுதியை கொடுக்குறோம். குடும்பமாக கணவன்கிறது ஒரு தகுதி, மனைவிங்கிறது ஒரு தகுதி, எல்லாம் மாமியாருங்கிறது ஒரு தகுதி. அவங்கவுங்க தகுதியில் ஒழுங்காக இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. எத்தனை பேர் என் கூட ஒத்துக்கிறீங்க? அவங்கவுங்க தகுதியில் கரெக்டாக இருக்கணும். தகுதியை மீறி எதையாவது ஒன்று பண்ணும்போது தான் பிரச்சனையும் வரும், தகுதியை தரம் தாழ்த்துறதும் வரும். அதை செய்யவே விடக்கூடாது. ஏன்னா என்னை தகுதிப்படுத்தின பிறகு அந்த தகுதியில் நான் என்ன தான் செய்யணும்? மேலே தான் போகணும், முன்னேற தான் செய்யணும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தகுதினா என்ன சொல்வீங்க? அதை ஆங்கிலத்தில், தகுதிக்கு ஆங்கிலத்தில் எலிஜிபிளா? ஓகே, ஒரு எலிஜிபிலிட்டி எனக்கு கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, என்னை ஒரு இடத்துல முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? என் குடும்பம்னா கணவன் அப்படிங்கிற ஒருவர், மனைவிங்கிறவங்க, அங்கே ஒரு வாய்ப்பு வருகிறது. அப்போ நான் என்ன செய்யணும்? அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, அந்த தகுதியை பயன்படுத்தி, என்னைய தகுதி ஆக்கினதின் மூலமாக நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெறவும் செய்யணும். பிறருக்கு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். கல்யாணம் கட்டின பிறகு ஏன்டா இந்த மனைவியை கட்டினமோ அப்படின்னு யோசனை வந்துருச்சுன்னா, அந்த மனைவி அந்த இடத்துல தகுதியை என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. அப்போ எல்லாமே எனக்கு, நான் இப்படி பார்த்த உடனே லைட் எரியணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கானா? இருக்குது. என்ன லைட்டு? சென்சார் அப்படியெல்லாம் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் லைட்டை பார்த்தீங்கன்னா லைட் எரியும், கை தட்டினா லைட் எரியும், நடந்து போனீங்கன்னா நீங்கள் கீழே போன உடனே லைட் எரியும். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டேன், பாத்ரூமில் நீங்கள் உள்ளே போன உடனே தானாக தண்ணி கொட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே செட்டிங் சென்சிட்டிவாக இருக்குது. அதுக்கு நம்ம இப்போ என்ன செய்யணும்? இப்போ அப்படி ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு கூட நம்ம கிடைச்ச தகுதியிலிருந்து செயல்பட தான் அது என்ன செய்யும்? வரும். அப்போ நான் உடனே இன்டர்நெட்டில் போய் அந்த பாத்ரூம் செட்டிங் என்ன, அப்படி அந்த லைட்டிங்லாம் என்னன்னு பார்த்தா, ஒரு பாத்ரூமுக்கு மட்டும் அந்த 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 ஷவர் செட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் 10 லட்ச ரூபா. எவ்வளோங்க? 10 லட்ச ரூபா. அப்போ எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னா, என்னை தகுதிப்படுத்தி இருக்கிற விதத்தில் நான் அதை தகுதிப்படுத்தி வளர செய்வேன்னா, வீடு கட்டும் போது நானும் அதை என்ன செய்யலாம்? அது சிலர் காசு கொடுத்தா தான் அதை தருவோம், இல்லைன்னா தரமாட்டோன்னா சொல்ல போகிறான் கடைக்காரன். யார் காசு கொடுத்தாலும் அவன் என்ன செய்வான்? தருவான். அப்போ அந்த தகுதி உயர உயர நான் அதை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அவரவருக்கு கொடுத்துருக்கிற தகுதியில் அவங்கவுங்க எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும். ஆகையினால தான் பவுல் சொல்லுகிறார், நான் ஏதோ திடீர்னு வந்துட்டேன்னு நினைக்காதீங்க, எனக்கு நிறைய தெரியும். பவுல் சொல்ல வருகிற விஷயம் எனக்கு அதிகம் தெரியும். எனக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து தெரியும், கிறிஸ்துவை குறித்து தெரியும், தேவனை குறித்து தெரியும். என்ன சொல்கிறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த பலத்தில் நான் இப்போ உங்கள்கிட்ட வரல. என்னை தகுதிப்படுத்தினவர் யார்? கிறிஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணினார் பாருங்க, ஒரு இடத்துல என்னை நிறுத்துறாரு பாருங்க, அது ஆண்டவர் தான் நிறுத்துவார். அல்லேலூயா. அப்போ பவுல் என்ன சொல்ல வருகிறார்? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எங்களால் ஏதாகிலும் ஆகும்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா இது யாருடைய வேலை, யாருடைய காரியம்? இப்போ இன்னைக்கு நம்ம அங்கே உட்கார்ந்துருக்கிறோம், இது எதுவுமே பிஸ்னஸோ அல்லது இது ஒரு கம்பெனி வேலையோ அல்லது உலக பிரகாரமான ஒரு மகிழ் மன்றமோ என்னெல்லாம் சொல்ல, இது எதுவுமே கிளப்போ எதுவுமே கிடையாது. இது எல்லாம் யாரை சார்ந்தது? தேவனை சார்ந்தது. இங்கே சகலமும் யாருக்காக உண்டாயிருக்கிறது? தேவனுக்காக உண்டாயிருக்கிறது. அப்போ எல்லாருடைய அழைப்பும், எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம், எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம எல்லாரையும் தகுதிப்படுத்துகிறவர் யார்? தேவன் ஒருவரே. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இங்கே நம்ம ஜாதி பார்க்கறது இல்லை, படிப்பு வித்தியாசம் பார்க்கறது இல்லை, ஏழை பணக்காரன் பார்க்கறது இல்லை. உங்களுக்கு ஆண்டவரோட நல்ல ஐக்கியம் இருக்கா? ஆமாம் இருக்குது. நல்ல ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம் இருக்குது. ஒரு அர்ப்பணிப்பு இருக்குதா? ஒப்பு கொடுத்தல் இருக்கா? ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் தாளந்து திறமை கொடுத்துருக்காரா? அப்போ நீங்கள் தான் ஆண்டவருக்கு வேணும். ராமேன் சொல்லுங்க. இங்கே வேற எந்த லிஸ்ட்டும் கிடையாது.
ஏன் எந்த லிஸ்ட்டும் கிடையாது அப்படின்னா, அதுதான் இயேசுவின் அன்பு, அதுதான் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற விதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே ஒரு தகுதியை பெறதுக்கு தான் இந்த உலகத்திலே முயற்சி பண்றோம். உங்களுடைய வேலை, நீங்கள் தினமும் போய் சம்பாதிக்கிறீர்கள் எதற்கு அப்படின்னு கேட்டால், உலகத்தில் ஒரு சொல்லும் போது கேட்பேன், ஒரு அந்தஸ்தில் வரணும். அதுக்காக என்ன செய்றீங்க? ராவும் பகலும் மழை வெயில்னு பார்க்காம நான் என்ன செய்கிறேன்? உழைக்கிறேன். அந்த உழைப்பின் மூலமாக நான் என்ன செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு அந்தஸ்தில் வரணும். வாடகை வீட்டில் இருக்கிற உங்களுடைய அந்தஸ்து என்ன? எனக்கு ஒரு சொந்த வீடு எப்படியாவது வாங்கிடணும், நான் எப்படியாவது ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆயிடணும், நான் இந்த லெவலில் நிற்கணும். சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னொரு வீடு இருந்தால் வாடகைக்கு விட்டு அதிலிருந்து வர்ற காசை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ இன்னொரு வீடு வாங்கலாம். வீட்டில் 3 பிள்ளைங்க இருந்தால் அப்போ 3 வீடு வாங்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய என்னது? ஆசைங்கிறத விடங்க, நமக்கு ஒரு இந்த எண்ணம், திட்டம் வருது. அந்த திட்டத்தின்படி உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த எல்லையில் நீங்கள் சரியாக செயல்பட்டீங்கன்னா அதை அடைய முடியும். இந்த உலகத்தில் முடியாது என்று ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். அப்போ உலக மனுஷனுடைய முடிவு, உலக மனுஷனுடைய செயல்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? உலக மனிதனுடைய பிரயாசத்துக்கு தூண்டுகோல் அல்லது அவனை எழுப்புவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் இங்கே நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு முதல்ல நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். 2வது சபை இருக்கிறது. ஆமென். சபை இருக்கிறது. இங்கே சபைன்னு வரும்போது போதகர் குடும்பம் ஒன்று, அது இல்லாமல் அத்தனை குடும்பங்கள் ஒருவருக்கொருவர் நாம் அந்த தகுதியை உற்சாகப்படுத்தி வளரச் செய்ய உதவி செய்வோம் என்றால் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மை தகுதியாக்கி இருக்கிறார் என்பதை புரிந்து அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். என் தகுதி என்னவோ அந்த தகுதிக்கு தகுந்த வேலையை நான் என்ன செய்யணும். நமக்கு ஒரு வேலை, ஒரு ஜாப் ஒன்று இருந்தால் கூட அந்த ஜாப்ல அந்த வேலைக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு இன்சென்டிவ். இப்போ கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வரப்போகுது. அப்போ உடனே அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? என்ன சொல்வீங்க? அதை போனஸ் கொடுப்பாங்க. போனஸ் யாருக்கு தருவாங்க? யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ, யார் நல்லா செய்தாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ். என்ன காரணம்? கொடுக்கப்பட்ட அந்த வேலையில், அந்த தகுதியில் நின்று அதை செய்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உடனே எல்லாம் செட்டிங்லாம் என்ன செய்யாது? வராது. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் இங்கே வந்திருந்தார், என் நண்பர். அப்போ அவர் வந்துட்டு அவர் சொன்னார், இப்படி பார்த்துட்டு ஸ்பீக்கர்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்னையா 15 வருஷமாக இதையே தான் வச்சுருக்க, 15 வருஷமாக இதையே தான் வச்சுருக்க. அப்போ நான் சொன்னேன், அடுத்த பொருள் வாங்குற அளவுக்கு நான் இன்னும் என்ன செய்யலை சொல்லுங்கள். இதெல்லாம் புதுசாக்குற அளவுக்கு நான் இன்னும் என்ன செய்யலை, டெவலப் ஆகலை. அப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ என் தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்தால தான் என்ன செய்ய முடியுது, வைக்க முடியுது. அப்போ நம்ம சபையின் தகுதி தகுந்தால தான் நம்மளும் என்ன செய்ய முடியுது, செயல்படுத்த முடிகிறது. அதுக்கு மிஞ்சி ஒன்றாவது செய்ய முடியுதா? இல்லைங்க, எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். நீங்கள் இன்னைக்கு கொண்டு வந்து 1 கோடி கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதம் என்கிட்ட இருக்காது. அந்த அளவுக்கு என்ன இருக்கு? அந்த அளவுக்கு பிளான் இருக்கு. செயல்படுத்துவதற்கு நிறைய இருக்குது. ஆனால் அதுக்காக அதை தந்தாதான் நான் செய்வேன், அப்படி வந்தாதான் நான் இருப்பேன் அப்படின்னு இப்படியே உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல், ஒன்றும் பண்ணாமல், எதையுமே செயல்படுத்தாமல் எனக்கு எண்ணமெல்லாம் என்னது தான் அது மாதிரி தான். எல்லாம் ஏசி பண்ணியிருக்கணும், எல்லாம் இப்படி இருக்கணும், எல்லாம் ஸ்பீக்கர்லாம் புதுசாக இருக்கணும், எல்லாம் இப்படி இருந்தால் தான் நான் பிரசங்கமே பண்ணுவேன், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தால், இல்லை எனக்கு வந்து ஸ்டைலாக பாருங்கள் அது ஒன்று வச்சேன், அந்த ஒயர் போயிடுச்சு. இப்போ என்ன செய்கிறது? திரும்ப ஒரு தகுதி, அந்த மைக்கு ஒன்று வாங்கிறதுக்கான தகுதி வராதனால என்ன செய்ய முடியல. புரியுதா இல்லையாங்க? நான் உங்களுக்கு ஓப்பனாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மைண்ட் செட்டில் புரியறதுக்கு வரணும். என்னன்னா, எல்லாத்தையும் அனுபவிக்க இந்த உலகத்தில் என்ன உண்டு? யாராவது தடுக்க முடியுமா? ஒருத்தரும் தடுக்க முடியாது. எல்லாத்தையும் இந்த உலகத்தில் அனுபவிக்க நமக்கு வசதி உண்டு, வாய்ப்பு உண்டு, யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அதை அடையணும்னா அதுக்கு சில கஷ்டமும் பிரயாசமும் சில காரியங்களை என்ன செய்து தான் ஆகணும், செய்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதை செய்வதற்கு தான் அங்கே பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு தகுதியை கொடுத்துட்டார்னா அந்த தகுதியை நான் மேம்படுத்துகிறேனா. இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்றா, தகுதி ஆக்கினதினால் வரும் ஆசீர்வாதங்கள், தகுதி ஆக்கினதினால் செயல்படுத்த வேண்டியவைகள் என்றும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அப்போ என்னை தகுதிப்படுத்தும் போது நான் என்ன செய்கிறேன்? 2 தீமோத்தேயு 3:16 பாடுங்க. வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும்
இந்த வேத வாக்கியம் எல்லாம் எப்படி அருளப்பட்டிருக்கிறது? எல்லாரும் விசுவாசமா சொல்லுங்க. இந்த உங்க கையில் இருக்க பைபிளை இப்படி தூக்கி எந்தெந்த சேருக்கு மேலே பைபிள் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிரும்ல. சரி, கொண்டு வந்திருக்கீங்களா, கொண்டு வரலையா? சரி, சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஏன்னா வாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, நம்மள்ட்ட பைபிள் இருக்குது. சரி, ஓகே. கொண்டு வரலங்கிறக்காக நான் உங்களை கஷ்டப்படுத்தலை. ஒரு மனசில் ஒரு திருப்தி, கொண்டு வந்தால் ஒரு சந்தோஷம். ஓகே, எல்லாரும் என்ன சொல்லுங்க? இந்த வேத வாக்கியம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்கியங்கள் எல்லாம், இந்த பைபிள் யாரால் அருளப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு அங்க வசனம் அழகா சொல்லுது, தேவனுடைய மனுஷன். வேத வாக்கியம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிற நம்ம எல்லாரும் யாரு? தேவனுடைய மனுஷன், மனுஷி. எல்லாம் சொல்லுங்க, இந்த வேதத்தை வாசிக்கிற நான் தேவ மனுஷன், தேவ மனுஷி. ஓகே, அப்ப தேவனுடைய மனுஷன் என்ன செய்யறவனா இருக்கணுமா? தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்குது. அப்ப இந்த பைபிள் மூலமாக நமக்கு என்னெல்லாம் நடக்குது? உபதேசம் வருது, கடிந்து கொள்ளுதல் வருது, சீர்திருத்தல் வருது, நீதியை படிப்பித்தல் வருது. இந்த வேலையை தான் சபை செய்ய வேண்டும். அப்போ சபை சில நேரத்தில் உங்களை கடிந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே நாம் மாம்ச ரீதியாய் ஒரு விஷயத்தை புரிவதல்ல, தேவன் என்னோடு உணர்த்துகிற காரியம், ஆண்டவர் என்னை பேசுகிறார், என்னை சீர்படுத்துகிறார் என்று உணர்ந்து அதன்படி நாம் செய்ய வேண்டும். காரணம், இது எல்லாம் எதுக்கு தான்? எல்லாம் சொல்லப்படுறது. உபதேசம் எதுக்கு? கடிந்து கொள்ளுதல் எதுக்கு? சீர்திருத்தல் எதுக்கு? நீதியை படிப்பித்தல் எதுக்கு? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய மனுஷனாக உங்களை தகுதிப்படுத்துவதற்கு. ஏன்னா இந்த தகுதி உலகத்தில் உள்ளவங்க ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க. உலகத்தில் ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க. என்னுடைய குடும்பத்தில் நிறைய டீச்சிங் லைனில் இருக்கிறனால இப்போ புதுசாக அந்த ஸ்கூல்கள் எல்லாம் இந்த ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு ஒன்று போட்டாங்க நிறைய ஸ்கூல்களில். இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. போட்ட உடனே எல்லா டீச்சருக்கும் என்ன கொடுத்தாங்க? ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஏன் ட்ரைனிங் கொடுக்கணும்? அவங்க டீச்சர் தானே, செய்ய வச்சிட வேண்டி தானே? இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஸ்மார்ட் கிளாஸை பயன்படுத்தணும்னா அவங்களுக்கு என்ன தெரியாது? ஆப்ரேஷன் தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அவங்கள என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? தகுதிப்படுத்தி கொள்ள. அப்போ நாம் எல்லாருமே வாழ்வு முறையிலையும் ஒரு சில தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ எல்லா சபையிலே எல்லா காரியங்களையும் செயல்படுத்துவதற்கு வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்வதற்கு என்னை நான் தகுதிப்படுத்தி கொள்வேன் என்றால் அப்போ எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனம் என்ன செய்து தகுதிப்படுத்துகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகையினால தான் நம்ம கூடுற நேரமெல்லாம் ஆன்லைனில் கூடினாலும் சபைக்கு வந்தாலும் எல்லா நேரமும் இந்த வசனத்தை ஏன் பேசுகிறோம்? ஏன்னா அதுதான் நம்மளை என்ன செய்யும்? தகுதிப்படுத்தும். அல்லேலூயா. அதுதான் நீதியை படிப்பிக்கிறது. உலகத்தில் படிக்கிற படிப்பு அறிவை கொடுக்கிறது. வேதத்தை படிக்கும்போது அது நமக்கு எதை கொடுக்குது? நீதியை படிப்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் இந்த தகுதியை பெற்றபடியினாலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற சலுகை என்ன? எனக்கு கொடுத்த சலுகை என்ன? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்தார்னா அர்த்தம் என்ன? தகுதி ஆக்கினார். என்ன பண்ணினார்? தகுதி ஆக்கினார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். எப்படி பிறந்தவங்களாம்? இப்ப நம்ம எல்லாரும் சபைக்குள்ள இருக்கவங்கலாம் யாருங்க? தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தாங்கன்னா அப்ப எதை மாதிரி தான் சிந்திக்கணும்? தேவனை மாதிரி தான் சிந்திக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உலகம் மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? சிந்திக்க கூடாது. தேவனை போல. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு தகுதியை தந்து விட்டார். நான் சபையை சொன்னேன், குடும்பத்தை சொன்னேன். ஏன்னா சபையும் குடும்பமும் கலந்து அதனுடைய உறவு காரியங்களை ஆண்டவர் வேதத்தில் மிக்ஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. சபை வேதம் ஆரம்பம் குடும்பத்தில் ஆரம்பித்து முடிவு எதில் தான் முடியுது? குடும்பத்தில் தான் முடியுது.
ஆதியாகமம் 1 இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா குடும்பம் ஆரம்பித்து வெளிப்படுத்தல் 22 பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தான் என்ன செய்யுது முடியுது. அதுக்கு இடையில சபையாகிய குடும்பம் நமக்கு நீதியை படிப்பிக்க சீர்திருத்த கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு தகுதி ஒன்று வந்திருக்கிறது. இப்போ இந்த தகுதியில் நம்ம அந்த தகுதி கிடைச்சிருச்சு. இப்போ எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருச்சு? தகுதி கிடைச்சிருச்சு. இப்போ இதை யார் யார் எப்படி பயன்படுத்துகிறோம்? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தகுதியை எப்படி பயன்படுத்துறீங்க? பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தினா கண்டிப்பாக நான் நிறைய உதாரணம் சொல்லலாம். வீட்டில் கத்தி இருக்குது, கத்தியை நைஃப் ஒய்ஃப் ரெண்டும் ஷார்ப்பாக இருக்கும், சரிங்களா? பயன்படுத்துகிற விதமாக பயன்படுத்தினா கரெக்டாக வரும், இல்லைன்னா ரத்தம் வந்துடும், ரத்த கலரி ஆயிரும். ஓகே, எல்லாத்தையுமே எப்படி தான் இருக்கணும்? அந்த கேர்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நைஃப் எடுத்து ஒரு தக்காளி பழம் வெட்டணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. தக்காளி பழத்தை அப்படி தூக்கி போட்டு இப்படி வெட்டினா சமையல் ஆகுமா? ஆகாது. ஏன்? கரெக்டாக உட்காந்து அப்படி கரெக்டாக வெட்டி ஷார்பன் பண்ணி அதை எடுத்து அப்புறம் கொண்டு போய் ஒரு எதுக்கு இதெல்லாம் வேலை செய்தீங்க? இதை நம்ம ஊரில் பழைய காலத்தில் கல்யாணம் ஆகும்போது பொண்ணு பார்க்கும்போது என்ன கேள்வி கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? சமைக்க தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு அந்த கேள்வி? ஏன் அந்த கேள்வி? ஒருவேளை சமைக்க தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருந்தா விட்டுருங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வர்ற விஷயத்தை புரியறதுக்காக அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ அந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஒரு நாள் ஜெர்ஷாட்டை அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் ஜெர்ஷாட்டை, இங்கே பாரு நல்லா சமைக்கணும் அப்படின்னு. அவ சொன்னா சமைக்கிறத விட எனக்கு சமாளிக்க தெரியும்ட்டா. இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் எப்படின்னா உடனே என்ன டக்குன்னு அப்படியே கூகுளில் போட்டோம்னா அது என்னது, ஆமாம் யூடியூப்பில் இப்போல்லாம் உங்கள் மேப்பு போட்டு டக்குன்னு வந்து வீட்டு வாசலில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டு போகிறாங்க, கொடுத்துட்டு போகிறாங்க. சொமோட்டோ அப்புறம் என்னெல்லாம் இருக்குது, ஸ்விக்கி, எல்லாம் ஸ்விக்கி புகி எல்லாம் வந்துருச்சு. சரி, அப்போ அந்த காலத்தில் அந்த கேள்வி கேட்டாங்க. ஏன் அந்த கேள்வி? ஏன்னா எதுக்கு வரப்போகிறாங்கன்னா குடும்பம் நடத்த வரப்போகிறாங்க. குடும்பம் நடத்த வர்றதுக்கான தகுதியில் ஒன்று என்னது? ஆமாம், இப்போ கல்யாணம் ஆக போகிறவங்கெல்லாம் நீங்கள் உடனே பாஸ்டர் இந்த கேள்வியை கேட்டார என்ன செய்ய? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் தண்ணியாவது போட தெரிவிச்சு, வெண்ணியாவது சுடு தண்ணியாவது போடுவீங்களா? அப்போ எதுக்கு அந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னா குடும்பம் நடத்த போனோம். குடும்பம் நடத்த போகிறதா இருந்தால் அங்கே என்ன தெரிஞ்சிருக்கணும்? சமைக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக அந்த கேள்வி, ஏம்மா உனக்கு சமைக்க தெரியுமா அப்படி கேள்வி கேட்டவுடனே சில வீட்டில் சொல்லுவாங்க என் பிள்ளை நல்லா சமைக்குங்க. அப்போ சில வீட்டில் சொல்லுவாங்க ஓரளவு சமாளிக்குங்க. சில வீட்டில் சொல்லுவாங்க இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்குங்க. ஓகே, ஆனால் நோக்கம் என்ன? ஒன்றே ஒன்று தான். இப்போ நல்லா சமைக்க தெரிஞ்சு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்கெல்லாம் உடனே எல்லாரும் அன்பாயிருவாங்க. சமைக்க தெரியாமல் வந்தால் கொஞ்ச நாள் கழித்து தான் என்ன செய்வாங்க, அன்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ருசி வந்து உங்களை அன்புக்குள்ளே நடத்தும். சாப்பாட்டு ருசி என்ன செய்யும்? அன்புக்குள்ளே நடத்தும். நான் கல்யாணம் ஆகி பாஸ்டமாக சமைச்சு சாப்பிட்ட அன்னைக்கு உளுந்தது தான் இன்னை வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க ருசியை என்ன செய்வாங்க, சமைப்பாங்க. அவங்களுடைய தகுதி இப்போ வரைக்கும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதெல்லாம் யார் தான்? அவங்க தான். அப்போ நானும் சமைப்பேன்னு சொல்லுவேன், ஆனால் விடவே மாட்டாங்க. ஏன்னா என் ருசி அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நான் அந்த தகுதியை இன்னும் அடையலை. ஆனால் அவங்க செய்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ எங்கள் வீட்டு சைடு போனால் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அக்காவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, என் ஒய்ஃபை இப்போ பாஸ்டம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு உடனே அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இவாஞ்சலின் வந்துட்டா. எங்கள் அம்மா உடனே இப்படி சொல்லுவாங்க, இனிமேல் கிச்சனில் எனக்கு வேலையே இல்லை. என்ன காரணம்னா கல்யாணமான புதுசுலேருந்து அந்த தகுதியை அவங்க காமிச்ச உடனே அங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்ன புரியுதுன்னா அவள் பார்த்துக்குவா. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? இது மாதிரி தாங்க ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டாரு, மனம் திரும்ப செய்துட்டாரு, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, எல்லாம் சரி பண்ணிட்டாருன்னா இப்போ அடுத்து ப்ராசஸ் வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா? நிறைய நேரம் நம்ம மனம் திரும்பினதோடு அப்படியே இருக்குது, ரட்சிக்கப்பட்டதோடு அப்படியே இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா உங்கள் தகுதிகளை நீங்கள் இன்னும் என்ன செய்யலை, டெவலப் பண்ணல. அப்போ திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் சமைக்க தெரில அப்படின்னா என்ன அர்த்தம்? கிச்சனில் அவங்க டெவலப்மெண்ட் ஆகவே இல்லை, விரும்பலை. அவங்க என்ன செய்யலை, விரும்பலை. அந்த ஸ்கில் அண்ட் அந்த சமையல் சம்பந்தமான விஷயத்தை இதை நான் செய்கிறதுனால என் குடும்பத்துக்கு நல்லது, என் கணவன் என் பிள்ளை எல்லாருக்கும் தேவை, நான் அவங்களுக்கு இதை செய்வேன். அது பேர் வேலைக்காரி இல்லை, அதுதான் குடும்பம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சில பேர் கிச்சனில் இருக்கிறத என்ன நினைக்காங்க, நான் என்ன வேலைக்காரியாவாக வந்திருக்கேன்? இல்லை, உங்கள் ஏரியாவில் நீங்கள் உங்கள் தகுதியை டெவலப் பண்ணி அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க. கணவர் அவர் வேலையை அவர் செய்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆமாம், பாஸ்டர் நான் என் வேலையை செய்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்க. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும்னு வரும்போது ஏன் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்கிறோன்னா குடும்பமும் அப்படிதான், சபையும் அப்படிதான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தகுதியை குறித்து ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்னை எதற்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வலது பார்சத்தில் உட்கார என்ன பண்ணியிருக்காரு, தகுதிப்படுத்தியிருக்காரு. இப்போ நான் என்ன செய்யணும்?
எனக்கு ஒரு தகுதியை கொடுத்துட்டார். என்ன சொல்லிட்டார்? நான் உன்னை ரட்சித்தேன், என் ரத்தத்தினால கழுவி சுத்தம் பண்ணிட்டேன், உனக்கு என்ன இடம் தரேன் அப்படின்னா, நான் பிதாவின் வலது பக்கத்தில் வலது பார்சத்தில் இருப்பது போல உனக்கும் நான் என்ன தரேன், அந்த இடத்த தரேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இப்போ அங்க போறது யார் வேலை, யார் கடமை, யார் செயல்படணும்? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் பரலோகம் போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் போக முடியாது. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் பரலோகம் போக முடியாது. பரலோகம் செல்ல தகுதியானவர்கள் தான் அங்கே போக முடியும். அப்பனா மனம் திரும்புதல்னு ஒரு வார்த்தை, பின்மாற்றம்னு வார்த்தை, கலப்பையின் மேல கை வச்சுட்டு பின் வாங்காதேங்கிற வார்த்தையெல்லாம் அங்க வர்றதுக்கு வேலையே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தார்கள், தூரம் போனார்கள். எல்லாம் எதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எல்லாருமே ரட்சிக்கப்படுறோம், ஆனால் தகுதியான விஷயத்தில், சரியான விஷயத்தில் தகுதிப்படுத்துகிற சபையாக, சபை இல்லாட்டாலும், போதகர் இல்லாட்டாலும், நீங்கள் சரியாக தகுதிப்படுத்தாட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் விசேஷமாய் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன? நான் தகுதி ஆகிவிட்டேன், அந்த தகுதி பலனுள்ளதாய் மாற வேண்டும், ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற வேண்டும். அப்ப என்னை தகுதிப்படுத்தினவர் யார் என்றால் அவர். இப்ப பவுல் என்ன சொல்ல வருகிறார்? சபைக்கு சொல்ல வருகிற செய்தி, அல்லது ஒவ்வொரு பட்டணத்துக்கும் போய் அவர் சொல்ல வர்ற செய்தி என்ன? உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி மீட்டு விட்டார். மீட்ட பிறகு உங்களை தகுதிப்படுத்துவதற்கு என் மூலமாக கொடுக்கிற ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எல்லா சபைக்கும் என்ன செய்றார்? பேசுகிறார். இப்ப நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா கிறிஸ்துவின் மூலமாக நான் தகுதி அடைந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இல்லாமல் அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ற தகுதி யாருக்கும் கிடையாது. இயேசுவை சொந்த இரட்சகராக, அவரே எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், இயேசுவே ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்ளாத யாரும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அது எப்படி சொல்லுகிறேன்? வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வேதத்துக்கு மிஞ்சி யாரையும் பைபிள் அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகவே முடியாது. அப்போ சபை எதுக்கு நேராக தகுதிப்படுத்துகிறது? சபை உங்களை எதுக்கு நேராக தகுதிப்படுத்துது? பரலோக ராஜ்யத்துக்கு நேராக. அப்போ நீங்கள் இந்த ஆசீர்வாதத்துக்கு நேராலாம் கூட்டு போக மாட்டீங்களா பாஸ்டர்? அழிவுக்குரியதை பற்றி சபையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அழிவுக்குரியதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எதை பற்றி பேசணும்? ஒரு 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 செய்தி ஒன்றை வாசித்தேன். இப்படி திடீரென்று ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவிக்கு ஆசை என்னன்னா, கணவனை எப்படியாவது போட்டு தள்ளிடணும், சரி வரல, ரொம்ப மோசமாக இருக்கு, எப்படியாவது கொன்னுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிச்சான். யார் அம்மாவுக்கு? ஆமாம், எல்லா வீட்லேயும் வாழாமல் ஆக்குறதே யார் தான்? ஆமாம். கல்யாணம் பண்ண உடனே பிள்ளைகிட்ட ரொம்ப என்ன செய்யக்கூடாது? குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது. சாப்பிட்டியா, தூங்குனியா, ரைட், ஓகே, வச்சிடறேன்னு வச்சிடணும். அவர் இப்படி பண்ணார்னா சரி, புரிஞ்சு நடந்து போ அப்படி தான் சொல்லணும். சரி, அப்புறம் ஆலோசனை வச்சுக்குவோம், அந்த ஆலோசனையை. அப்போ உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் சரியில்லை, நான் அவரை என்ன செய்ய போகிறேன்? ஆமாம், கொலை பண்ண போகிறேன், அதனால கொஞ்சம் நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ அம்மா ஆலோசனை, நல்ல அம்மா. அந்த அம்மா எப்படி ஆலோசனை கொடுத்தாங்கன்னா, நல்ல விதத்தில் பாசிட்டிவாக தான் பேசுகிறேன். அந்த அம்மா சொன்னாங்க, இங்கே பாரு, நீ ஒருவேளை உன் வீட்டுக்காரனை கொன்னுட்டனா போலீஸ் வந்தால் உன்னை என்ன பண்ணிக்கும்? பிடிச்சிட்டு போயிடும். அப்போ நீ கொல்றதா இருந்தால் எப்படி தான் கொல்லணும்? சந்தேகம் வராத அளவுக்கு கொல்லணும். உன்னை யாரும் சந்தேகப்படக்கூடாது. அதனால நான் சொல்கிற மாதிரி நீ என்ன செய்ய, ஒரு மாதத்துக்கு அவருக்கு விரும்பினதெல்லாம் சமைச்சு கொடு. ஒரு மாதத்துக்கு எங்கே பார்த்தாலும் நீ அவர்கிட்ட அன்பாகவே பேசு. ஒரு மாதத்துக்கு அவருக்கு நீ என்னெல்லாம் தாங்குன்னு அவரை தாங்கணுமோ என்ன செய்ய, தாங்கு. இப்படின்னு சொல்லி என்னெல்லாம் ரைட் வேவில் செய்யணுமோ இதெல்லாம் சொல்லி நீ இப்படியெல்லாம் செஞ்சாதான் நாளைக்கு உன் மேலே என்ன செய்யாது? சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி அம்மா ஆலோசனை கொடுத்துட்டாங்க. உடனே இந்த பிள்ளை ஓகே. அப்போ கொடுத்துட்டு சொன்னாங்களாம், சரி நான் ஒரு பொடி தரேன், இதை நீ டெய்லி அவருக்கு கலந்து கொடு, அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடுவார்? செத்து போயிடுவார். உடனே இந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். டார்கெட் என்னது? டார்கெட்டு வீட்டுக்காரனை க்ளோஸ் பண்ணணும். உடனே பொடியெல்லாம் வாங்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணி இவங்க டெய்லி, இப்போ இந்த பிள்ளை முந்தி மாதிரி இல்லை, இப்போ எப்படி பேசுது? நல்லா அன்பாக பேசுது, கவனிக்குது. வீட்டிலேருந்து வீட்டுக்கார் வந்த உடனே அவர்கிட்ட போய், என்னையா இவ்வளோ லேட்டாக வர, பொண்டாட்டியை கவனிக்க தெரியாது அப்படிலாம் பேசி திட்டாமல், நான் ஒருத்தர் இருக்கேன்னு அக்கறை இல்லையா, என்னைய கண்டுக்க மாட்டியா, வேலைக்கு போன இடத்துல இவளையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கணுமா? சில பேருடைய எண்ணங்கள் பாருங்க. வேலைக்கு போயிட்டாருன்னா அவர் யாருக்காக தான் போயிருக்காரு? வீட்டில் இருக்க இந்த அம்மா நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு நல்லா ஏசியை போட்டு ஃபேனை போட்டு சாப்பிடணும் தான் போயிருக்காரு. போன இடத்துல யாரை பற்றி சிந்திக்கணுமா? சொல்லுங்க, மனைவியை பற்றி. நான் கல்யாணமான புதுசில் பாஸ்டர் மாட்ட சொன்ன ஒரே ஒரு சென்டென்ஸ், இங்கே பாரு, ஊழியத்துக்குன்னு வெளியே இறங்கிட்டா உன்னையும் எனக்கு ஞாபகம்லாம் இருக்காது. ஞாபகம் இல்லைன்னு சொல்லி நீ என்னை வருத்தப்படுறாத, நீ இருக்கன்னு எனக்கு அப்பப்போ நீ என்ன பண்ணிக்க,
தகவல் தந்துக்க, அப்பப்போ மெசேஜ் கொடுத்துக்கோ, அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கோ, சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் தெரியுமா? அங்கே போயிட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது என் மனைவி இப்போ என்ன செய்கிறான்னு தெரியலையே, சாப்பிட்டாலான்னு இப்படி யோசிக்க முடியுமா? சொல்லுங்கங்க, முடியுமா? முடியாது. சரி, ரைட்டு, அதெல்லாம் தனியாக வேற ஏதாவது பிரச்சனை இருந்தால் வாங்க, அப்புறம் பேசி தரேன். அப்போ இந்த அம்மா சொல்லி கொடுத்த இந்த ஆலோசனையில் இவளுடைய எண்ணம்லாம் என்னதுன்னா, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், என் வீட்டுக்காரனை இந்த பிள்ளை ஆரம்பிச்சது செயல்பட ஆரம்பிச்சது, அன்பு செலுத்த ஆரம்பிச்சது. அன்பு செலுத்தி இப்படியே வேலை நடந்துட்டு இருந்தா 10 நாள் ஆச்சு, 12 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 17 நாள் ஆச்சு, 20 நாள் கழிச்சு பிள்ளை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது. என்ன ஃபோன் பண்ணுது தெரியுமா? அம்மா, என் வீட்டுக்காரரை என்ன செய்ய வேண்டாம், கொல்ல வேண்டாம். ஏம்மா? இப்போ அவர் நல்லா இருக்காரு, இப்போ அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பிரச்சனை எங்கே இருந்துச்சுன்னு யாருக்காவது தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவர் மூலமாக எனக்கு எந்த டார்ச்சரே கிடையாது, எந்த குழப்பம் கிடையாது. என்னம்மா நீ ஒரு பொடியை கொடுத்திய, நான் பாட்டுக்கு அதை கொடுத்து விட்டேன், செத்துட்டாருன்னா என்ன செய்யன்னு தெரிலையே, அம்மா எனக்கு உதவி செய்யுமான்னு 20 நாளில் பேசிச்சான். அந்த அம்மா சொல்லிச்சான், இன்னும் 10 நாள் இருக்கு கொடு. இல்லை, அவரை நான் கொல்ல விரும்பவே இல்லை. என்ன செய்ய விரும்பலை? ஏம்மா? இல்லைம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி செய்ய ஆரம்பித்த பிறகுதான் அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுது, அதனால எனக்கு என்ன செய்ய விரும்பலை, கொல்ல விரும்பலை. அப்போ அம்மா சொன்னாங்களாம், நான் கொடுத்த பொடி வேற ஒன்றும் இல்லை, சத்து பொடி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் சைக்காலஜி தான் பாருங்க. இந்த புள்ள கலக்கி எதுக்கு கொடுத்துருக்காப்புல. அப்போ ஒரு விஷயத்தை என்ன புரியுங்கன்னா, ஒரு குடும்பம்னு ஒன்று வந்தா, அங்கே மனைவின்னு வந்துட்டா, அங்கே போன உடனே எதை டெவலப் பண்ணிக்கணும், தகுதியை டெவலப் பண்ணிக்கணும். இப்போ இந்த அம்மா என்ன ஆலோசனை கொடுத்தாங்க? ஒரு கணவனோட வாழ்வதற்கு என்னென்ன குணாதிசயம் வேணுமோ அந்த ஆலோசனை கொடுத்துட்டாங்க. இந்த பிள்ளை என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது, நம்ம கொன்னுட்டோம்னா நாளைக்கு போலீஸ் நம்ம மேலே என்ன செய்யாது, சந்தேகப்படாதுன்னு ஆரம்பிச்சது தான். ஒரு லெவலில் அந்த புரிதல் தகுதி வந்த உடனே இப்போ மனசுக்குள்ளே என்ன தோணுது, என் கணவரால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் இல்லை, இப்போ விஷயம்லாம் சரியாயிருச்சின்னு சொல்லுது. அப்போ இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன்னா, என்னையே ஒரு பொசிஷனில் ஆண்டவர் என்னையே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். நான் நரகத்துக்கு போக தகுதியாக இருந்தேன், பாவத்தில் விழுந்து கிடந்தேன், அக்கிரமத்தில் இருந்தேன், பிசாசின் பிடியில் இருந்தேன், இந்த உலகத்தின் வழிபாடில் கிடந்தேன். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக மரித்து அவர் ரத்தம் சிந்தி என்னை மீட்டுட்டார்னா, மீட்டு கொண்டு இப்போ எங்கே விட்டுட்டாரு, பரிசுத்த சிந்தையிலே. ஹல்லேலூயா. நல்ல இடத்துல என்னைய கொண்டு வந்து மேன்மையாக்கி விட்டுட்டார்னா, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரணும், அந்த அம்மா மாதிரி நான் சொல்லித்தரேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாக போயிடும். உடனே சில பேர் நான் சரியாக போயிடும் சொன்ன உடனே உங்கள் மனசில் இப்படி கூட திட்டுவீங்க. அந்த திட்டுலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன திட்டு தெரியுமா? இவருக்கு என்ன தெரியும் என் வீட்டில் நடக்கிற விஷயம்? இவர் சிம்பிளாக சொல்லிடுவார். சிம்பிளாலாம் சொல்லலை, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும். இதை மிஞ்சி எதையும் நாங்கள் சொல்லி ஆலோசனை கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர், என் ஒய்ஃப் சமைக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, என்ன பாஸ்டர் செய்ய? இப்போ நான் சொன்னேன் அவருக்கு ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனை எப்படி நீங்களும் இருந்தால் கற்றுக்கோங்க. இதுக்கு முந்தி சாப்பிட்ட எந்த சாப்பாடையும் மனசில் நினைக்காம சாப்பிடு. எங்கள் அம்மா வச்ச சாம்பார்னு நினச்சேன்னா இந்த சாம்பார் என்ன இருக்காது, சத்தமாக சொல்லுங்கள், நல்லா இருக்காது. வேணா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் நேராக ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது வேறு எங்கேயாவது நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ட அந்த குழம்பையோ அந்த பிரியாணியவோ நினச்சிக்கிட்டே அந்த கடையில் சாப்பிட்டு பாருங்கள், 100% நல்லா இருக்காது. அப்போ ருசி எங்கே தான் இருக்குது, நாக்கில் இல்லை, எதில் இருக்குது, மைண்டில் இருக்குது. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்படி சொன்ன உடனே, எப்படி பாஸ்டர் சமாளிக்கிறது? நீ சாப்பிடியா, 6 மாதம் குறை சொல்லாமல் சாப்பிடு. அப்புறம் பாஸ்டர் இந்த சாப்பாடு பழகிரும்ல, அப்படியே வச்சுக்குவோம். எந்த சாப்பாடு பழகிறோம்? இந்த மனைவி செஞ்ச சாப்பாடு யாருக்கு பழகிறோம்? இவனுக்கு பழகிறோம். அப்புறம் இவன் எங்கே போய் கண்டுபிடிக்க? நீ அதெல்லாம் சரியாக போயிரும் போ. அப்போ நமக்கு எல்லாருமே திடீர்னுலாம் எதையும் செஞ்சு எதையும் வாழ்ந்து எதையும் சரிப்படுத்தி எல்லாத்தையும் அப்படி செய்ய முடியாது. நம்மளை ஆண்டவர் ஒரு தகுதிப்படுத்திட்டார்னா அப்புறம் நம்ம அதிலிருந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வளரணும். இப்போ பாருங்க, ஆகையினாலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை. ஏன் அப்படி தேடணும்னா, என்னைய தகுதிப்படுத்தினவர் என்ன சொல்லிட்டாரு, இங்கே பாருப்பா, நீ பாவத்தில் இருந்த உன்னை நான் இப்போ தகுதி ஆக்கிட்டேன், தகுதியாக்கி என் பிள்ளை ஆக்கிட்டேன். பிள்ளையான உடனே உனக்கு ஒரு வாய்ப்பை சொல்கிறேன், நீயும் என் கூட எங்கே இருப்ப, பிதாவின் வலது பார்சத்தில் இருப்பாய் அப்படின்னு தகவல் தந்துட்டார். இன்ஃபர்மேஷன், என்னுடைய ஆசீர்வாதத்தை பற்றி என்கிட்ட சொல்லிட்டார்னா, இப்போ நான் என்ன செய்யணும், இப்போ நான் அதை போய் அடையிறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தகுதி ஆகணும். அதுதான் குடும்ப வாழ்க்கையும் அப்படித்தான், தேவனோடு இருக்கிற வாழ்க்கையும் அப்படித்தான், சபையும் அப்படித்தான். அல்லேலூயா. உங்களை ஒன்றை சொல்லிட்டா நீங்கள் அதில் டெவலப் ஆகிறதுக்கான வேலையை பார்க்கணுமே ஒழிய, நான் செய்கிறது சரிதானா சரியில்லையாலாம் இங்கே எட்டி பார்க்கக்கூடாது. உடனே அடுத்த கட்டத்துக்கு வந்துடணும்.
ஆமென். சத்தமா சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகுதிப்படுத்தி இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் முழுவதுமே இதை குறித்து அழகாய் சொல்லி இருக்கிறது. ஆனால் 3ஆம் வசனத்தில் பாருங்க, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இப்ப அவர் எப்படி என்னைய சொல்றாரு வலது பார்சம்? ஏன்னா அவர் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறார். என்ன சொல்றாரு? நானும் உனக்கு அந்த இடத்தை தருகிறேன். இப்ப நம்ம டார்கெட் என்ன? சபைக்கு வருகிற ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய டார்கெட் என்ன? பிதாவின் வலது பார்சம். எல்லாரும் சொல்லுங்க, பிதாவின் வலது பார்சம். அப்ப நீங்க உடனே இப்படி ஐயோ அந்த வலது பார்சத்துல போறதுக்கு முன்னால இங்க இருக்கிற குடும்ப பிரச்சனை, இங்க இருக்கிற லோக்கல் பிரச்சனையை சமாளிக்கிறதே பெருசா இருக்குதே பாஸ்டர். இல்ல, நீங்க அதை டார்கெட் பண்ணி பாருங்க, இந்த பிரச்சனை சரியாயிரும். ஏன் சரியாகும்? ஏன்னா அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவருக்கு அவர் பதில் கொடுக்காம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய பயணம் அவரை நோக்கியா இருக்கும் என்றால் உங்களுக்கு வருகிற தடைகளை நீக்குவது அவருடைய வேலை. எத்தனை பேர் கான்செப்ட் புரியுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தடை நீங்கிச்சுன்னா நான் ஆண்டவரை தேடுவேன். இல்ல, நீங்க ஆண்டவரை தேடுங்க, அவர் உங்களுக்கு வருகிற தடையை அவர் நீக்குவார். ஏன் அவர் நீக்குவார் என்றால் நீங்கள் இன்னும் அவர் அண்டை வருவதற்கு இடையூறா இருக்கிறதெல்லாம் மாத்திக்கிட்டே வருவார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என் தொல்லை தீந்தாதான், என் கடன் பிரச்சனை தீந்தாதான், என் குடும்பத்தில் இருக்க வறுமை தீந்தாதான், இதெல்லாம் தீர்ந்ததுன்னா நான் நிச்சயமா ஆண்டவரை இன்னும் நிறைய தேடுவேன். இது நிச்சயமா தீர்க்கவே முடியாது. ஏன் தீர்க்க முடியாதுன்னா கவனம் ஃபுல்லா இப்ப எதுல இருக்கு? அதுல இருக்கு. அப்ப என்னை ஆண்டவர் ஒரு தகுதியாக்கி ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நான் போய் அமர்ந்திருக்கிற இடத்துல ஒன்னையும் கொண்டு வந்து வைப்பேன். இப்ப அந்த வலது பார்சத்துக்குரிய வேலையை செய்யறதுக்கு 13ஆம் வசனம் பாருங்க. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கு போடும் வரைக்கு நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும். பார்த்தீங்களா? தூதனை உட்கார வைக்கல, தூதனை உட்கார வைக்கல. ஆனா தூதர்களை விட சற்று சிறியவர்களாய் படைத்த நம்ம எல்லாரும் படைப்புல எப்படிங்க? தூதனை விட சற்று சிறியவர்கள். அப்ப இப்ப சாத்தானா மாறி இருக்கிற அந்த சேனையை விட நம்ம யாரு தான்? சின்னவங்க தான். ஆனா அவரால் ரட்சிக்கப்பட்டதுனால அந்த பிசாசின் தந்திரத்தை கூட ஜெயிக்கத்தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த அதுதான் தகுதி. பாருங்க, இப்ப தகுதி ரேஞ்சை கூட்டி விட்டாரு. அப்ப கூடுதல் ஆக்குன உடனே நான் என்ன செய்றேன்? அங்கனே நின்றுட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? நான் செய்ய வேண்டியது என்ன? ஏன்னா மேலானதை தேட வேண்டும், மேலானதை தேட வேண்டும். 2ஆம் வசனம் பாருங்க. கொலோசியர் இந்த பகுதி இருக்கட்டும். கொலோசியர் 3:2 பாருங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்ப நான் இந்த பூமியில உள்ள விஷயத்தையே பார்த்து இங்க எனக்கு மதிப்பு வந்துச்சா, மரியாதை வந்துச்சா, இங்க யார் என்ன பண்ணா, என்ன யோசிச்சு, அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் தானா வரும். நம்ம தகுதியை டெவலப் பண்ணா வர வேண்டியதெல்லாம் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில பேர் உங்க குடும்பத்தில் மரியாதை இல்லைன்றீங்களா? உங்க குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னா நீங்க தகுதியை டெவலப் பண்ணுங்க. சபையில் உங்களுக்கு மரியாதை இல்லையா? தகுதியை டெவலப் பண்ணுங்க. அவன் தரல இவன் தரலாம் சொல்லக்கூடாது. நம்ம டெவலப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? எல்லாம் வரும். ஹல்லேலூயா. உங்க தெருவில் உங்களுக்கு மரியாதை வேணுமா? எதை டெவலப் பண்ணுங்க? உங்களுடைய நடவடிக்கை சரியா இருந்தால் தெருவில் எல்லாரும் உங்களை என்ன செய்வாங்க? நல்லா பேசுவாங்க. எல்லாமே எதன் அடிப்படையில் தான் இருக்கு? தகுதியின் அடிப்படையில் தான் உலகமே இருக்குது. திடீர்னு ஒரு நேரம் கூப்பிட்டு பாருங்க, கவர்மெண்ட் கூப்பிட்டு அவ்வளோ கோடி கிஃப்ட் கொடுக்குது. யாருக்குன்னா அந்த ஒரு சின்ன விளையாட்டு விளையாண்டவனுக்கு. அது என்ன விளையாட்டு? செஸ் விளையாட்டு. வரவேற்பு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் போய் வரவேற்பு அது இதுன்னு யாரு எதுக்கு? என்னன்னா அந்த அந்த தகுதியை வளர்த்து கொண்ட பொழுது அந்த தகுதி அவனை ஒரு நாள் என்ன பண்ணுச்சு? பல ஆசீர்வாதத்தை பெற வச்சுது. எத்தனை பேர் புரியுறீங்க? இப்போ ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்திட்டார்னா நீங்கள் எந்த அளவு வளர்ந்துருக்கீங்க பாருங்க. எந்த அளவு உயர்ந்திருக்கீங்க, எந்த அளவு உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வளர்ந்துருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேத காரியங்கள் தெரிகிறது. உங்களை திடீர்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னா எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு எப்படியாவது நீங்க டெவலப் ஆகணும்னு சொல்லி தான் வாய்ப்பு தர ட்ரை பண்றோம். இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க. ஏன் வாய்ப்பு கொடுக்காம யாரு தான் டெவலப் ஆகுறது? நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலான்னு இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒன்றும் நடக்காது. வாய்ப்புகளை பயன்படுத்தி என்ன செய்யணும்?
செயல்படுத்த வேண்டும். அப்ப ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தும் போது, இப்ப எபிரேயர்ல வாசிங்க 13ஆம் வசனம் பாருங்க. அங்க அவர் சொல்லுகிறார், எப்பயாவது நான் தூதனுக்கு சொல்லியிருக்கேனா? ஆனா இதே தூதன் பாருங்க பிதாவுக்கு சமமா எண்ணுனானா. எப்படிங்க? பரலோகத்துல இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிற சாத்தான் யாருக்கு நிகரா எண்ணுனானா? பிதாவுக்கு நிகரா எண்ணுனானா, தூக்கி கீழே தள்ளிட்டாரு. ஆனா உங்களை என்னைய இப்ப என்னன்னு சொல்றாரு? அவருக்கு நிகரா வைக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி ஒரு ரசனையான ஒரு சுவாரஸ்யமான ரிசீவிங் பாருங்க. உங்களை அப்படி வைக்கிறாருன்னு சொல்றேன். அப்படியா? எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். சாத்தானுக்கு தள்ளப்பட்ட தூதனானாலும் சரி, பரலோகத்தில் இருக்கிற தூத சேனை ஆனாலும் சரி, எங்க உட்கார முடியாது? வலது பார்சத்தில் உட்கார முடியாது. ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய வலது பார்சத்தில் உட்கார முடியும். அப்படி ஒரு தகுதியை தந்திருக்கிறார்னா அதுல டெவலப் ஆகணுமா ஆகக்கூடாதா? அதுல டெவலப் ஆகிறது பேர் தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அதுல டெவலப் ஆகிற பேர் தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. அதுல டெவலப் ஆகிறது தான் வேதம் சொல்லுகிறபடி பூரண புருஷன் ஆகுங்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தகுதி நம்மளால் உண்டாகிறது அல்ல, அது யாரால் உண்டாகிறது? தேவனால் உண்டாகிறது. அப்போ நாம் எல்லாருமாய் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்காரும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டு போக முடியாது. ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டு போக முடியாது. தெளிவா இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை தெளிவா சொல்றாரு. என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்காரும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு அதுக்கு தகுதியா இருக்காங்களோ அவங்களை அல்லாமல் ஒருவரும் எங்க வர முடியாது? மேல வரவே முடியாது. மற்றவருக்கு அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். அதுக்கு மேல ஒருவேளை பிதா முடிவு பண்ணார்னா பண்ணிட்டு போறாரு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் வலது பார்சத்துல இடது பார்சத்துல வீட்டு இருக்குன்னா என்னைய மிஞ்சி அங்க வரவும் முடியாது. ஏன்னா நானே வாசல், வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பரலோகத்துக்கான ஒரே வாசல் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் இடத்தில் நேரடியாக நீங்கள் இயேசுவே என்று கூப்பிடும்போது அவர் உங்களை தகுதியாக்கி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்க செய்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க, எவ்வளோ பெரிய வாய்ப்பு. இதை நான் பயன்படுத்துகிறேனா? இதை பயன்படுத்தி நான் அங்கே தகுதி அடைய போகிறேனா? அப்ப ஆண்டவர் நம்மை என்ன செய்ய விரும்புகிறார்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவர். அந்த தகுதியுள்ளவர் ஆக்கினவர் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை. அப்ப என்னைய ஏதோ ஒரு தகுதி ஆக்கிட்டாருங்க. நாங்களும் உங்களை தகுதி ஆக்கலைன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நான் தகுதி இல்லாத ஆளாயிருவேன். நான் ஏன் உங்களை கூப்பிட்டு வாங்க செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, செயல்படுத்துங்க, எல்லாரும் பிரயாசப்படுங்க, எல்லாம் பாடுங்க, எல்லாரும் செய்யுங்கன்னு ஏன் சொல்லணும்? காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரனாக வந்தவர். அவர் அந்த வேலையை அவர் மட்டும் செஞ்சுட்டு யாரும் செய்யக்கூடாது. உங்களுக்கெல்லாம் யாருக்கும் தகுதி கிடையாது, எல்லாரும் ரிஜெக்டட். அப்படியா சொல்லிட்டு போனாரு? மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனை போய் இங்க வான்றாரு. அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அன்னையில இருந்து அவன் யார் கூட போயிட்டு இருக்கான்? சத்தமா சொல்லுங்க, இயேசு கூட போயிட்டு இருக்கான். யோவான் ஸ்நானகன் கூட ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவன்கிட்ட யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, இங்க பாரு, அன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா, இவர் தான் அந்த மேசியா அப்படின்னு சொன்ன நிமிஷத்துல இவன் இவர்கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லல. வசனம் அப்படிதான் இருக்கு, போயிட்டு வரேன்னு கூட சொல்லல. அன்றையிலிருந்து அவன் இயேசுவின் சீசன் ஆனான். என்ன தகுதி? அதுதான் அவர் தகுதி ஆக்கி இருக்கும் போது நம்ம எவாலுவேஷன்லாம் என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு பெரிய எவாலுவேஷன் என்னது தெரியுமா? பிரச்சனை சில குடும்பத்தில், சில சபையில். நான் ஜெபம் பண்ணுறேன்னா நான் ஜெபம் பண்ணுற மாதிரி அந்த பிரதர் ஜெர்மனில், அந்த சிஸ்டர் ஜெர்மனில், அப்படின்னா அவங்களுக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை, ஸ்பிரிச்சுவல் இல்லை. சில கணவன் மனைவிக்குள்ள அந்த சண்டை வரும். என்னன்னா கணவன் நல்லா அவருக்கு கையை இப்படி அசைச்சு நல்லா ஜெபம் பண்ணுறது தான் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு அவர் ஜெபம் பண்ணுறாருன்னு வச்சுக்காங்க. மனைவி அப்படி ஜெபிக்காத ஆளாக இருந்தால் கணவன் சொல்கிறது, நீ இன்னும் என்ன செய்யலை? ஸ்பிரிச்சுவலாக வளரல. உங்களுக்கு யார் அப்படி சொன்னது? இந்த எவாலுவேஷன் அப்படி பண்ணுனீங்கன்னா சண்டை தான் வருமே ஒழிய, உங்களுக்குள்ள ஒருமனம் போயிருமே ஒழிய, பிரச்சனை தான் வளருமே ஒழிய என்ன வளராது?
அன்பு வளராது. நிறைய ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிஸில் நான் இந்த சண்டையை பார்த்துருக்குறேன். என்ன சண்டை? அவங்க ஒரு லெவலில் வளர்ந்ததுக்காக அடுத்தவங்க அதே கோணத்தில் இல்லை. ஒரு போதனையாளர் போதிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த இடத்துல ஒரு பூனை குறுக்க வந்துச்சான். உடனே இவர் என்ன பண்ணாராம், அந்த பூனையை பிடிச்சி சைடில் கட்டி போட்டு, இவர் பிரசங்கம் பண்ண பேச வந்தாருன்னா பூனையை சைடில் என்ன பண்ணிடுவாங்க, கட்டி போட்டுருவாங்க. அப்போ ஒரு சீடர்கள் ஒரு 20 பேர் இருந்தாங்களாம். அப்போ அந்த பெரியவர் செத்து போயிட்டார். இறந்த உடனே இப்போ புதுசாக ஒருத்தர் அந்த 20 பேர்லேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்தோன்னே இவரை பேச சொன்னாங்க. பேசும்போது இவருக்கு பேச முடியல, பேச்சு வரல. என்னன்னு கேட்டால் பூனையை எங்கேயான்னு கேட்காரு. என்ன கேட்காரு? பூனை எங்கன்னு கேட்காரு. ஏன் பூனை எங்கன்னு? இல்லை, பெரியவர் பூனை கட்டினா தான் பேசுவார். அவர் பூனை ஏன் கட்டினாரு? பேச்சு வர்றதுக்காக கட்டினாரு. அது இடைஞ்சலா இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு, குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்குன்னு பேசுற நேரம் மட்டும் கட்டி போட்டாருன்னா வளர்ந்தவன் எப்படி வளர்றான்? பூனை கட்டினா தான் பேசுவேன்றான். நீங்க அப்படியெல்லாம் ஸ்பிரிச்சுவலா வளரக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை என்னை விட நீங்க நிறைய அபிஷேகத்தில் நிறையறீங்கன்னா சந்தோஷம். என்னை விட வரங்கள் நிறையா இருக்குன்னா சந்தோஷம். என்னை விட சூப்பராக பிரசங்கம் பண்ணுறீங்கன்னா சந்தோஷம். ஏன் பாஸ்டர் இதை இப்படி சொல்கிறீங்க? இயேசுவும் அப்படி தான் சொன்னார். என்ன சொன்னார்? எப்பா நீ என்னை விசுவாசிச்சா என்னை விட எப்படி செய்வ? சத்தமா சொல்லுங்க. பெரிதானவைகளை செய்வாய். ஹல்லேலூயா. அப்படியானால் சபையில் என்னை விட நீங்களும் சூப்பரா செய்வீங்க நானும் சொல்றேன். ஏன்னா என்னை தகுதிப்படுத்துகிற கிறிஸ்து தான் உங்களை என்ன பண்றாரு? தகுதிப்படுத்துகிறார். எனக்கு அபிஷேகம் தந்த ஆவியானவர் தான் உங்களையும் ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் உங்களையும் தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப இங்க மேன்மை பாராட்ட, பெருமை பாராட்ட எதுவும் இல்லை. காரணம் இது எங்களால் உண்டானதல்ல. இது யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தகுதியை டிமாலிஷ் பண்றதுதான் சாத்தானுடைய தந்திரம். பிசாசனுடைய தந்திரமே என்னன்னா நம்மளை தகுதியாகவே விட மாட்டான். தகுதியாக விடாததுக்கு என்னெல்லாம் பேச முடியுமோ, எப்படியெல்லாம் செயல்படுத்த முடியுமோ, என்ன வழி உண்டோ எல்லா வேலையும் செய்வான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, சபையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்த ஆயத்தமாய் இருக்கும்போது தடை செய்கிறவனுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தடை செய்கிற பிசாசா இருந்தால் துரத்துவோம். தடை செய்கிற மனுஷனாக இருந்தால் தூக்கி ஓரமாக வைப்போம், வேலையை செய்வோம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நம்மை தகுதிப்படுத்துகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற யாரையும் தகுதி இல்லைன்னு ஒருத்தரையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்மை ரட்சித்தவர் அவரே. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா டெவலப் பண்ண, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் வளர வேண்டும், இன்னும் பெருக வேண்டும். அப்போ ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நானும் பங்கடையணும்னு சொல்லி எண்ணி ஆண்டவர் என்ன பண்றாராம்? தகுதிப்படுத்துகிறார். அப்ப திடீர்னு பாருங்க, மோசேன்னு பெருசா பேசுறோம், அவர் கூடயும் போய் இருக்கிற அளவுக்கு தான் என்னை தகுதிப்படுத்துகிறார். எலியா தீர்க்கதரிசி அவர் கூடயும் போய் இருக்கிறதுக்கு தான் தகுதிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அவர் கூடயும் போய் இருக்கிறதுக்கு தான் தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அங்கே சபைகளை உருவாக்கும்படி ஊழியம் செய்த பவுல் அவர் கூடயும் போய் உட்கார்றதுக்கு தான் என்னை தகுதிப்படுத்துகிறார். அப்ப என்னுடைய தகுதி என்னால் உண்டானதல்ல. அது யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த கொலோசியர் அந்த அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். 28ஆம் வசனம் பாருங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியையை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி. சாதாரணமானது இல்லை. குடும்ப வாழ்க்கையும் சபையும் சாதாரணமானது இல்லை. இதில் எப்போ பார்த்தாலும் என்னதான் இருக்கும்? போராட்டம் இருக்கும். குடும்பமும் போராட்டம் தான், சபையும் போராட்டம். ஏன்னா இது ரெண்டுமே தேவனால் நியமிக்கப்பட்டது. இது ரெண்டும் தேவனால் உருவாக்கப்பட்டது. இது தேவனால் உண்டானபடினால் இங்க மட்டும் என்ன வர முடியாது? சமாதானம், ஒருமனம், ஒற்றுமை வரவே முடியாது. நான் நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காடுடைய குடும்ப கவுன்சிலிங் இதுலையும் ட்ரைனிங் ஆயிட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய இடங்களுக்கு போறதுனால ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. இது ஒரு ஆவிக்குரிய புரிதலுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறபடி இந்த குடும்ப ஐக்கியம், சபை ஐக்கியம், இதை ஏற்படுத்தினது யார்? தேவன் தான் ஏற்படுத்தினார். நல்லா கவனிச்சு பாருங்க. மனைவி கூட பேசினா சண்டை வரும், ஆனா மற்ற லேடிஸோட பேசினா சண்டையே வராது. ஏன்? மனைவிட்ட பேசினா மட்டும் சண்டை வருது, வேற பெண்கள்கிட்ட பேசினா சண்டை வரல. ஏன்னா இது தேவனால் ஏற்படுத்தினது. இதுக்குள்ள வம்புழுத்து விட்டாதான் அவனுக்கு ஜாலி. வேற இடத்துல பேசுனீங்கன்னா அது தேவனுக்கு விரோதமானது, அங்க சேர்த்து விட்டாதான் அவனுக்கு ஜாலி. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சுதா இல்லையாங்க? நீங்க வேற உங்க வீட்டுக்கார்ட்ட பேசுனீங்கன்னா பிரச்சனை வரும்,
ஆனால் வேறு ஆண்கள்கிட்ட பேசுங்க, ரொம்ப ரசனை, என்ன மாதிரி பேசுகிறாருப்பா, அவர்கிட்ட பேசுனா என்ன ஒரு பேச்சு தெரியுமா, ரொம்ப அன்பாக பேசுகிறார், அப்படி தான் பேசுவார், ஏன்னா அப்படி பேச வைப்பாங்க. ஆனால் கணவன் மனைவி பேசினா மட்டும் ரொம்ப நேரம் பேச்சு என்ன செய்யாது, போவாது. ஏன்னா அது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் வேணால் சொல்கிறது உண்மையாக போயான்னு நீங்கள் வேணால் டெஸ்ட்டு வச்சு பாருங்கள். சில பேர் ஏற்கனவே டெஸ்ட்டில் தான் இருப்பீங்க. சில பேருக்கு அந்த டெஸ்ட்டெல்லாம் நிறைவேறி முடிஞ்சிருக்கும். நிறைவேறி முடிஞ்சு அவனுடைய கனெக்ஷனில் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்? ஏன்னா தேவன் நியமித்தது மட்டும் உடனே தகுதி பெறவே பெறாது, ஆசீர்வாதம் பெறவே பெறாது. அது உடனே வாய்ப்புக்கு வராது, அங்கே உடனே கூட முடியாது. சொல்லி பாருங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வாங்க, வர முடியாது. ஆன்லைன் ப்ரேயருக்கு வாங்க, வர முடியாது. பெண்கள் ஜெபத்துக்கு வாங்க, வர முடியாது. ஏன் வர முடியாது? வந்தால் தகுதி ஆயிடுவேன். அப்போ என்ன செய்யறது? அதுக்கு உங்களுக்கு வேற வேலையை கொடுத்துட்டா, வேற சூழ்நிலையை கொடுத்துட்டா, உங்களை திசை திருப்பிட்டா, உங்களை வேற மாதிரி பண்ணிட்டா நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க? புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு? காரணம் வேற ஒன்றும் கிடையாது. நான் ஏன் இழுத்து போட்டு எல்லாம் ஆன்லைனுக்கு வாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, இது எதுக்கு? எப்படியாவது தகுதிப்படுத்திடலாமா, எப்படியாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்துடலாமா, ஆண்டவருக்குள்ள பெருக செய்திடலாமா, கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து மேன்மை அடைய செய்திடலாமா அப்படிங்கிற ஒரு எனக்குள்ளே கர்த்தர் தந்திருக்கிற அந்த தரிசனத்தின்படி செய்ய நான் பிரயாசப்படுகிறேன். ஆனால் தகுதிப்படுத்த விடாத அளவுக்கு எவ்வளோ பிரச்சனை பாருங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்த வரும்போதெல்லாம் பிசாசின் தந்திரம் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு. பிசாசு எல்லா நேரமும் கருப்பா கொம்பு வச்சு அப்படியெல்லாம் வரமாட்டான். அப்படிலாம் வந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அவன் உங்களில் ஒரு ஆள் மாதிரியே தான் இருப்பான், நம்மளை மாதிரியே தான் இருப்பான், சில நேரம் என்ன மாதிரி கூட இருப்பான். நீங்கள் உடனே நம்பிடுவீங்க. அல்லேலூயா. கவனிச்சு பார்க்கணும். உங்களை சீர்படுத்தவும் வழி நடத்தவும் தகுதியாக்கவும் தேவனுடையதை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறத மட்டும்தான் கவனிக்கணும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துகிறார். அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு விவரமும் புரியும். ரெண்டாவதாக இதை நான் இப்படி ஒரு பாயிண்டாக உங்களுக்கு வேகமாக சொல்லி செல்லுகிறேன். ரெண்டாவதாக தகுதி உள்ளவர்களாக எண்ணுங்கள். தகுதி உள்ளவர்களாக எண்ணுங்கள். இதுக்கு நான் தலைப்பு இப்படி கொடுத்துருக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு தகுதி உள்ளவர்களாக எண்ணுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படி சொல்கிறேன். வேல்யூ யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே சரியான மதிப்பீடு செய்யுங்கள். உங்களை நீங்களே தாழ்வு மதிப்பீடு செய்யாதிருங்கள். உங்களை மற்றவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ விடுங்க. உங்களுக்கு என்ன தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் சரியாக செய்யுங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் நான் நேரம் ஆகிறனால வேகமாக செல்கிறேன். 8:10 ஆரம்பித்ததுனால 10:15 நான் முடிச்சிடுறேன். சரியா? 8 மணிக்கு ஆரம்பித்தா சீக்கிரம் முடிச்சிடலாம். சரி, 25ஆம் அதிகாரம் பாருங்க. ஆதியாகமம் 25. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து போய் வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிகப்பான கூழ் எனக்கு கொஞ்சம் என்ன செய்யணும், தரணும். அப்போ இவன் என்ன சொன்னான் பாருங்க, 32ஆம் வசனம் பாருங்க. ஏன்னா நல்லா கவனிங்க. வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல தான் நம்மளை தகுதியை இழக்க பண்றதுக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க, பிரயாசப்படுவாங்க. இப்போ அண்ணன் பிரச்சனையில் இருக்காப்புல. இப்போ தம்பி என்ன சொல்றாரு, நீ வேணா உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தந்தா நான் என்ன தரேன். ஒரு கூழுக்கு இப்படி பேசலாமா? அது விடுங்க, அது யாக்கோபுடைய மெத்தடை விட்டுருவோம். ஆனா எப்போதுமே தகுதி இழப்பு எப்பதான் வரும், நம்ம எப்போ ஆபத்தில் இருக்கோமோ அப்பதான். கவனமா இருக்க வேண்டிய நேரத்தில் கவனமா இல்லைன்னா நம்ம தகுதி என்ன செஞ்சிருவோம், இழந்துருவோம். அப்ப என்ன நடக்கு பாருங்க. இவன் சொல்றான், இதோ நான் சாக போகிறேனே. ஒரு நேரம் சாப்பிடலன்னா சாவோமா? அவன் சொல்றான் பாருங்க, நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு. அதுதான் வேல்யூ பண்ணாம அப்படி அலட்சியமா பண்றது. அவனே அலட்சியம் பண்ணதுனால இழப்பு யாருக்கு? அவனுக்கு தான். யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனா யாக்கோபு செஞ்சது சரியா? ஆனா ஏசா தன் வாயினாலே தனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை, தன்னுடைய தகுதியை, தன்னையே அவன் என்ன செய்துக்கிட்டான், தவறான மெத்தடில் அவன் சொல்றான், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி 34ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி சொல்லியிருக்குது பாருங்க. இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை, அப்போ ஆண்டவர் என்னை தகுதியாக்கி இருக்கும் போது என்னை நானேவும் அலட்சியம் பண்ணக்கூடாது, மற்றவங்க அலட்சியம் பண்ணவும் விடக்கூடாது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. ஒரு நாளும் அதை நான் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ரெண்டாவது உதாரணம் பாருங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய தூதன் அங்கே ஒரு ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுவானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும். என்னங்க, குழந்தை இல்லாம இருந்த பிள்ளைகிட்ட போய் குழந்தைய பத்தி பேசுறாப்ல. நீ குழந்தை பெத்து எடுக்கணும்னா, குழந்தை பெக்கிற வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்,
உனக்கு ஒரு தகுதியை தரேன், இந்த தகுதியில் நீ இருக்கணும். நீ இந்த தகுதியில் இருந்து பிள்ளைய பெத்தனா அந்த பிள்ளைய நான் எப்படி எடுத்துக்க போறேன்? நசரேயனாக எடுத்துக்கொள்வேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, எதையுமே வேல்யூ, நம்ம அந்த வேல்யூ பண்ணணும். அதை வேல்யூ பண்ணாமல் விட்டுட்டோன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சரி, தொடர்ந்து அந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது அநேக காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவள் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். தகுதி என்னது? பெலிஸ்தியன் இருந்து இஸ்ரவேலை காப்பாத்துறது தான் தகுதி. இப்போ தகுதியை இழந்து இவன் என்ன பண்ணான் பாருங்க. 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இவன் திம்னா என்ற இடத்திற்கு போய் அங்கே பெலிஸ்திய ஸ்திரீனிடத்திலே போனான். பெலிஸ்திய ஸ்திரீனிடத்திலே தவறான பழக்கம் ஏற்பட்டு அவள் மடியில் படுத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 19ஆம் வசனம் பாருங்க. அவன் அவளை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு இப்போ தகுதியை இழந்ததே தெரியல. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, நம்ம தகுதியை நம்ம வேல்யூ பண்ண மாட்டோம். எப்போதுமே உன்னை புரிஞ்சுக்கணும். இந்த செய்தியை ஆயத்தம் செய்யும்போது நான் ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஒருவேளை நான் இந்த மாதிரி தகுதிகளெல்லாம் இழக்கிற மாதிரி நீர் தந்த அபிஷேகத்துக்கு ஊழியத்தில் தகுதியை இழந்திருந்தால் தயவுசெய்து என்னை என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க, காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, திரும்ப என்னைய தூக்குங்க. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய தகுதியை நான் இழக்கும் போது அந்த அந்தஸ்தை இழந்து விடுங்க. அந்தஸ்தை இழக்கும் போது ஆசீர்வாத வாசலும் அடைக்கப்படுது. ஆசீர்வாத வாசலும் அடைக்கப்படுது. இப்ப சிம்சோனுடைய நிலைமை பாருங்க. சிம்சோன் எங்க போய் யாரை காப்பாற்றணும்? எங்க இருந்து காப்பாற்றணும்? பெலிஸ்தியர் இடத்துல இருந்து யாரை காப்பாற்றணும்? இஸ்ரவேலை காப்பாற்றணும். இவர் எங்க போயிருக்காரு? இப்போ பெலிஸ்தியரை காப்பாற்ற போற இடத்துல காப்பாற்ற வேண்டிய ஆளு இவரை இப்ப என்ன பண்ணிருச்சு? தகுதி இழக்க பண்ணிருச்சு. என்ன பண்ணிருச்சு? தகுதி இழக்க பண்ணிருச்சு. இப்ப தகுதியை இழந்த உடனே அங்க நடக்கிறது என்ன பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விழித்து என்னங்க, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். தகுதி இழந்தது அவனுக்கே தெரியல. இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறது முக்கியம் இல்லை. தகுதியா இருக்கோமா? இன்னும் ரட்சிப்பின் தகுதியில் நிற்கிறோமா? அபிஷேகத்தில் நிற்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த காரியத்தில் சரியா நிற்கிறோமா? அல்லது அதை இழந்துக்கிட்டு கிடக்குமா? அப்போ இழக்க பண்ணுகிறது என்னன்னு புரிஞ்சு நீங்கள் சுதாரிக்கலைன்னா, ஒருவேளை இந்த செய்தியை பேசுகிற கேட்கிற இந்த நேரத்து வரைக்கும் தகுதி எவ்வளோ இழந்தீங்களோ தெரியாது, இழந்தமோ தெரியாது. ஆனால் இனிமேல் இழக்க விடாதபடி கர்த்தருக்குள் வைராக்கியம் பாராட்டுங்கள். அல்லேலூயா. ஏன்னா உங்களை என்னையும் தகுதி ஆக்கினவர் யாரு? பரிசுத்தத்துக்கு என்று தகுதி ஆக்கினவர் அவர். என்னை அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதற்கு தகுதிப்படுத்தினவர் அவர். அவர் என்னை தகுதி ஆக்கி இருக்கும் போது என் செயல் என்னை தகுதி இழக்க பண்ணவே கூடாது. அங்க உடனே கவனிச்சு பாருங்க, அவன் என்ன நடந்தது? அவன் தன்னை விட்டு அறியாமல் விலகினதை அறியாமல் இருந்தான். 21ஆம் வசனம் பாருங்க. பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போனார்கள். அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே தகுதியை இழந்தா மாவரைக்க விட்டுருவாங்க. ஆண்டவர் மாவரைக்கவா சிம்சோனை கூப்பிட்டாரு? சொல்லுங்க, சிம்சோனை எதுக்குங்க கூப்பிட்டாரு? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். நீங்களாக்கி ரட்சிக்க தகுதி பெற்றவன் இப்போ அதே பெலிஸ்தியன் வீட்டில் மாவரைச்சிக்கிட்டு. காரணம் யாரு? காரணம் யாருங்க? சாத்தான காரணமே சொல்லக்கூடாதுங்க. சாத்தான உடனே சொல்லி, அதாவது அந்த பிசாசு இருக்கானே அவன் சும்மா தானா வந்து உங்கள்கிட்ட எதுவும் பண்ணுவானா? ஒரு நாள் நான் சொல்லுவேன், பிசாசு நம்ம எல்லைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு வேலையே இல்லை. ஏன் தெரியுமா வேலை இல்லை? நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகளே? ஆண்டவருடைய பிள்ளைகள். அவனுக்கு இங்கே என்ன வேலை? அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது 2 ஆப்ஷன் தான். ஆண்டவர் சொல்றார், ஒன்று பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, இன்னொன்று இடம் கொடுக்காத. இந்த 2ஐயும் செய்ய விட்டா அவன் உங்க தகுதியை கண்டிப்பா என்னதான் செய்வான்? இழக்கத்தான் செய்வான். ஒன்று அவனை எதிர்த்து நிற்கணும், இல்லைன்னா அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அவனுக்கு இடத்துல
இதெல்லாம் கொடுத்த பிறகு நான் நல்லா தான் இருந்தேன் பாஸ்டர், இந்த பிசாசு வந்து என்னைய தகுதியவே இழக்க பண்ணிட்டான். நோ, அப்படி ஒரு நாளும் சொல்லாதிருங்கள். ஹல்லேலூயா. அப்போ பிசாசு நாம எதிர்பார்க்கிற விஷயத்தை, வாய்ப்பை, அதை நான் சொன்னேன் பாருங்க ஆரம்பத்தில், இங்க பேசினா சண்டை, அங்க பேசினா சண்டை இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரியும். இங்க கொண்டு போனா இவன் தகுதி என்ன பண்ணி விட்டுறலாம், இழக்க பண்ணி விட்டுறலாம். அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய காரியத்தில் நான் என்ன எண்ண வேண்டும்? கர்த்தர் என்னை தகுதியாக்கி இருக்கிறார், நான் தகுதி உள்ளவன், என் தகுதியை எடுத்து போடுவதற்கு எனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரலாம். இரண்டாவது, வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். முதலாவது, அழைப்பை மதிப்பிடுங்கள் அப்படிங்கிறது. தகுதி உள்ளவனாக எண்ணுங்கள்ங்கிற இடத்துல தகுதியாக நீங்கள் எண்ணும் போது முதல்ல அழைப்பை மதிப்பிடுங்க. உங்களை குறித்து ஒரு அழைப்பு இருக்கிறது. ரெண்டாவது, வாக்கு தத்தத்தை நம்புங்கள். ஆதியாகமம் 28 பாருங்க, யாக்கோபு அங்கே செல்லும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இவன் இங்கேருந்து போய் மாமனார் வீட்டில் போய் 14 வருஷம் ஆடெல்லாம் மேய்ச்சி சொத்து சுகத்தோட வர்ற வரைக்கும் இவன் எதை மறந்துட்டான்? வாக்கு தத்தத்தை மறந்துட்டான். ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்த ஆளு அந்த தகுதி என்னன்னு வேல்யூ புரியாம இருந்தனால இப்போ யாப்போக்கு நதிக்கரைக்கு அப்புறம் இவர் எப்படிதான் நடக்காரு? கால் நொண்டி நொண்டி நடக்காரு. ஏயா என்ன ஆச்சு? நேரா தானே நடந்த? இல்லைங்க, என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியாம போச்சு. இப்போ அதனால என்ன ஆகி போச்சு? சில பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, தகுதி இழக்கும் போது வரத்தான் செய்யும். நம்முடைய தகுதியை நாம் இழக்கும் போது சில ஆபத்துகள் வரத்தான் செய்யும், சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்போ நீங்களும் நானும் நமக்கு ஆண்டவர் பண்ணியிருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் முழுவதுமாக நம்பி அதுக்கு ஏற்றபடியான வேலையை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். மூன்றாவதாக, எதை குறித்து நான் தகுதியுள்ளவனாக என்ன வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு தந்த அபிஷேகத்தை குறித்து நான் தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். யோசேப்பு ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் கவனிங்கள். யோசேப்பு அங்கே ஏற்பட இருந்ததான அங்கே ஒரு பாவ செயலுக்கு அவன் என்ன செய்யலையா? ஒத்து போலையா? அவன் என்ன செய்தான் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. 9ஆம் வசனம் பாருங்க, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஹல்லேலூயா. இவன் அபிஷேகத்தை குறித்து, அந்த அபிஷேகம் அவனுக்குள் இருப்பதனுடைய தகுதியை அறிந்தபடியால், அவன் அந்த தகுதியை அவன் புரிந்திருந்தபடியால் அவன் தன் தகுதியை இழக்கவே இல்லை. வாய்ப்பு வந்துச்சு, ஆனா இவன் என்ன செய்யல? இழக்கல. அப்போ வாய்ப்பு வரலாம், வாய்ப்பு எத்தனை வேணாலும் வரலாம், எவ்வளவு வேணாலும் ஏற்பாடுகள் ஆகலாம். ஆனால் நீங்களும் நானும் அந்த அபிஷேகத்தை இழந்து போகத்தக்க நாம் தகுதியை என்ன செய்திடக்கூடாது? இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த தகுதியை ஒருவேளை நான் உதாசீனப்படுத்தி இருந்தால், அந்த தகுதியை நான் அவமதித்திருந்தால், அந்த தகுதியை நான் இழந்திருந்தால், இன்றைக்கு ஆண்டவரே நீர் என்னை மீண்டும் என்ன செய்வீராக? தகுதிப்படுத்துவீராக. எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஆகினால தான் சொல்லுகிறார், யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் என் சுயமாய் ஏதையும் செய்வதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். அதாங்க முக்கியம். எனக்கு என்னங்கிறத நம்ம பேசுறோம். நான் ஃபீலிங் ஆயிட்டேன், எனக்கு ஆபத்து, எனக்கு பசிக்குது, இல்லைங்க, பின் விளைவு என்ன, அடுத்த கட்டம் என்ன? அப்ப நான் செய்ய போகிற விஷயத்தை என்ன யோசிக்கிறேன்? எனக்கு வேற ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, என்னை தகுதிப்படுத்தினதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஆண்டவர் என்னை ரட்சித்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு முகாந்திரம் இருக்கும்போது அதை நிறைவேற்றுவதற்கு தடை செய்யும்படி 1000 காரியம் வரலாம். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு வீட்டுக்கு பிசாசு துரத்த போயிருந்த பொழுது போய் அங்க போய் நின்ன உடனே அங்க இருந்த அந்த பிசாசு என்ன செய்தது? அங்கிருந்து கத்துது, டேய் உன்னை யாரா வர சொன்னா? உன்னை வீட்டில் இருக்கவங்கலாம், ஏய் பாஸ்டர் மரியாதையா பேசு. பாஸ்டர் எப்படி பேசு? மரியாதையா பேசு. அது உடனே சொல்லுது, இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? டேய் வாடா போடா, அவன் என்னெல்லாமோ பேசுது. நான் ஒண்ணுமே பேசலையே. ஏன் தெரியுமா? ஏன் பேசுதுன்னு எனக்கு தெரியும். பேசுறது யார் இல்லை, அந்த நபர் இல்லைன்னு எனக்கு தெரியறதுனால எனக்கு எந்த ஃபீலிங்கும் வராது. அப்போ பிரச்சனை யாரு தான்? அந்த நபரா, அந்த நபருடைய உள்ள இருக்கிற விஷயமா? சத்தமா சொல்லுங்க. உள்ள இருக்க விஷயம் தான் முக்கியம். நான் அப்ப அந்த ஆளை என்ன செய்யக்கூடாது? கோவப்படக்கூடாது. அந்த ஆளை பத்திரமா வச்சுக்கணும். நான் நேராக பக்கத்தில் போனேன்,
பக்கத்தில் போனோடனே உன்னை யாரா வர சொன்னா? நான் சொன்னேன், என்னை யார் வர சொன்னானா, நீங்க இருக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்குறேன், போயிரு அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சு ஜெபம் பண்ணியாச்சுங்க. ஜெபம் பண்ணி அது பொத்துன்னு கீழே விழுந்துச்சு, எந்திரிச்சிச்சு. எந்திரிச்ச உடனே அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பாஸ்டர் சோத்திரம் பாஸ்டர், எப்போ வந்தீங்க? டீ சாப்பிட்டீங்களா? காப்பி குடிச்சிங்களா? வீட்டில் இருக்கவங்கலாம் திருன்னு முடிக்காங்க. ஏம்மா உலகமாக நடிப்பா இருக்கும் போல, இப்போ தான் இந்த ஆள் அந்த திட்டினேன், வாடா போடான்லாம் பேசினேன், இப்போ நீ என்ன இப்படி பேசுகிற? அப்போ தான் நான் சொன்னேன், அப்பம் பேசுனது அது, இப்போ பேசுகிறது தான் உங்கள் வீட்டு. அப்போ நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் சில நேரம் நம்மளை அறியாமலே நம்ம மூலமாக ஏதாவது பிரச்சனை ஆயிடலாம். அப்போ பிரச்சனை எதுதான்? அந்த இஷ்யூ தான், ஆள் இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கவனம் எதில் இருக்கணும்னா, ஆண்டவர் எதுக்கு நம்மளை நியமிச்சிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு, எதுக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறாரு, அதில் தான் இருக்கணும். அப்போ இங்கே பாருங்க, அப்போ இயேசு சொல்லுகிறார், நான் சுயமாக எதுவும் செய்ய மாட்டேன், எனக்குன்னு ஒன்றும் இல்லை. அப்போ அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். இப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், மனம் திரும்பிட்டோம், ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அப்போ ஆண்டவரை பிரதிபலிக்கிறது தான் என் வேலை. எதுதான் வேலை? இயேசு என் மூலமா எனக்குள் இருந்து கிரியை செய்கிறத பிரதிபலிக்கிறதா நான் வேலைன்னா, எனக்கு சித்தமானதை நான் என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை பிரதிபலிக்க நான் அவமானம் அடைந்தால் பிரதிபலிக்க முடியும் என்றால் நான் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, அவமானப்பட வேண்டும். என்னை 4 பேர் தப்பா பேசினாதான் இயேசு மகிமைப்படுவார்னா பேசிட்டு போட்டோம். இந்த மனநிலை, இந்த தகுதி அடைஞ்சிட்டீங்களா? அல்லேலூயா. இதுதான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு அனுபவிக்க எல்லாம் இருந்தாலும் எல்லாம் எனக்கு எப்படி இராது? தகுதியாய் இராது. நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஒருத்தன் என்னைய பேசுறானா, அவன் பேசிட்டு போட்டோம், என்ன சொல்லிட்டு போட்டோம். நீங்க வீட்டில் போய் வாட்சி பாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் ஜெயிலில் இருக்காரு, திடீர்னு வந்து சொல்றாங்க, பவுலே உம்மை பற்றி ரொம்ப மோசமாக பேசி ஒருத்தன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான், என்ன செய்யலாம்? அவர் கேட்குறாரு கேள்வி, எப்போ இங்கே வா, அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களா. அவர் சொல்றாரு, பேசுறவன் பேசட்டும், பேசுறவன் பேசட்டும், அவன் கண்டென்ட் என்னன்னு பாரு, மேட்ரு என்னன்னு பாரு. மேட்ரு என்ன? மேட்ரு வந்து ஒன்னே ஒண்ணுதான், இயேசு மகிமைப்படுறாரா பாருங்க. நான் வீணா போனேங்கிறது இருக்கட்டும், என்னைய டேமேஜ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், என்னைய தப்பா பேசுனதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு விரோதமா பேசுனதெல்லாம் இருக்கட்டும், இயேசு அங்க மகிமைப்பட்டாரா அதை மட்டும் பாரு. ஆமா மகிமைப்பட்டார், அப்ப விட்டுருங்க. அப்ப அங்க எதுவும் பிரச்சனைக்கு என்ன காரணம்? அது அப்போ தகுதி என்ன? இயேசுவை மகிமைப்படுத்துறது. அதுக்கு இடையூறா இல்லை, அதுக்கு இடையூறா இல்லை. என் சித்தமானதை நான் தேடாமல். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றார் பாருங்க, இதனால் என்ன? 18ஆம் வசனம் பாருங்க, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது. மேட்ரு அதாங்க. சபையினுடைய வேலை என்ன? கிறிஸ்துக்குள்ள உங்களை வளர்க்கணும், அவ்வளோதான் வேலை. அல்லேலூயா. இதில் இப்போ திடீர்னு ஒருத்தர் என்கிட்ட பிரைஸ் லாட் சொல்லாமல் போனால் என்ன, அடுத்த வாரம் சொல்லிட்டு போகிறது. அவங்க எப்படி சொல்லாமல் போகலாம்? என் சித்தத்தை நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. நீங்கள் உங்களுக்குள்ளேயே சில நேரம் யாராவது உங்களை விசாரிக்க கூட மாட்டாங்க, அது இல்லை இப்போ விஷயம். நீங்கள் தேவனுக்குள்ளே வளர்றதான் விஷயம். சில பேருக்கு அந்த எண்ணமே கிடையாது, அந்த ஆசையே கிடையாது. வந்த உடனே முடிஞ்ச உடனே எல்லாரும் போய் எல்லா சகோதரிகளை எல்லாத்தையும் சோத்திரம் சொல்கிறது, சகோதரர்கள் எல்லாருக்கும் சோத்திரம் சொல்லி எல்லாரையும் வாழ்த்துதல் சொல்லி, நல்லா இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்றீங்களா? சொல்ல விருப்பம் இல்லை, ரைட், என்ன செய்யறது? ஓகே. அதுக்காக ஒரு வருத்தமும் பட முடியாது. ஏன் வருத்தப்பட முடியாதுன்னா, நீங்களும் நானும் தகுதிப்படுத்துறது, நம்ம தகுதிப்படுத்துகிறது கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. அப்போ உலகம் நம்மளை மதிக்கலாம், மதிக்காமல் இருக்கலாம். சபையில் இருக்கவங்களே சில நேரத்தில் நம்மளுக்கு பிரைஸ் லாட் சொல்லலாம், சொல்லாமல் கூட போகலாம், நம்மளை நேசிக்கலாம், நேசிக்காமல் கூட போகலாம், என்ன வேணாலும் சரி. நீங்கள் கூட எனக்கு ஒரு ஹலோ கூட சொல்லாமல் கூட போகலாம். ஆனால் எனக்கு கவனம், நீங்கள் ஹலோ சொல்லாதனால வருத்தம் இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்றீங்களாங்கிற ஆசை மட்டும்தான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஏன்னா என் சித்தத்தை நான் ஒரு நாளும் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு எப்படி இருக்குது? நீதியா இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தகுதியை பெற்றுட்டோம். அந்த தகுதியை எப்படி செயல்படுத்தினால், எப்படி வெளிப்படுத்தினால், எப்படி செய்தால் அங்கே கிறிஸ்து மகிமைப்படுவார், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், நம் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவதும் இல்லாமல் அவர் மூலமாய் நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எதுவும் என்னை பிரிக்க முடியாது.
எதுவும் எனக்கு விரோதமாய் வர முடியாது. காரணம், என்னை தகுதிப்படுத்துகிறவர் என் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறபடியால் அந்த தகுதியிலே நான் மேன்மை அடைகிறேன். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கொருவர், ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவர் அன்பு கூர்ந்து, ஒருவரை ஒருவர் தேற்றி, ஒருவர் சுவாசத்தை இன்னொருவர் வளர்த்தத்தக்கதாக நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்வோம்? நிறைவேற்றுவோம். அப்ப எங்களை தகுதிப்படுத்தினது யார்? எங்கள் தகுதியில் நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அப்போ எத்தனை பேர் அர்ப்பணித்து ஜெபிக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நீர் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தகுதி இல்லாத என்னை நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறீர். நீர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறீர் என்றால் அந்த தகுதியில் நான் வளராமல் இருந்திருந்தா என்னை வளர செய்யுங்க ஆண்டவர். நீங்கள் என்னை உங்களுடைய பிள்ளையாக மாற்றினீங்க. அந்த பிள்ளைங்கிற அந்தஸ்தை நான் இன்னும் டெவலப் பண்ணாமல் இருந்திருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் என்னைய உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீங்க, ஆனால் இன்னும் நான் உம்முடைய பிள்ளையாக சரியாக வளரலை, வாழலை, நடந்துக்கல அப்படின்னா தயவாய் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் உங்களை தகுதி ஆக்குவார். ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய தகுதி நம்மளால் உண்டானது அல்ல. அது யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த தகுதியை டெவலப் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஐ டோன்ட் ஹாவ் எனி மெஷர் டு மெஷர். உங்களிடத்திலே ஆவிக்குரிய லெவலை இந்த விதம் என்று உங்களோடு என்னை வைத்து நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த வேத வசனம் சொல்லுகிறபடியே உங்களை நான் அளவிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லவும் போதிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நம்மை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அந்த தகுதியை அடைவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.